வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திரு பால் கனகராஜ் அவர்கள். தமிழக பாஜகவின் துணைத் தலைவர். மிக முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று சங்கத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். அது சம்பந்தமாக நம்முடன் இன்று இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். முதலில் வாழ்த்துக்கள். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். இதுல நீங்க 1892 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கீங்க. இதுல ஆக்சுவலா மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு சார்? இதுல ஒரு 4352 பேர் வாக்காளர்கள். 4352 பேர். சார் இதோட டென்னர், அதாவது இதோடைய எவ்வளவு பீரியட் நீங்க வந்து இந்த பொறுப்பாளராக இருக்க முடியும்? 2 வருடங்கள். 2 வருடங்கள். 2 years. 2 years. ஓகே சார். இது லாஸ்ட் இயர் நீங்க கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் கண்டெஸ்ட் பண்ணி அந்த வெற்றி பெற முடியும். ஆமா ஆமா. ஓகே சார். இதுல நிறைகள், அதாவது இந்த சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் நிறைகள் என்ன? இல்ல, நிறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களுடைய எதிர்பார்ப்பு தான். அது என்னை வந்து ஜெயிக்க வச்சது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதை வந்து என்னை போல ஒருவன் வந்து நிச்சயமாக செய்வான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததுனால கண்டிப்பா என்னை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படிதான் அதுதான் நிறைய பாக்குறேன் நானு. மற்றபடி வந்து இதுல குறைகள் ஏதும் இல்லை. குறைன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தல்ல வந்து வழக்கறிஞர் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுடைய எதிர்பார்ப்பும் வந்து சங்கம் வந்து உயிரோட்டமாக இருக்கணும், சங்கம் நன்றாக செயல்பட வேண்டும், சங்கத்திற்கான குரலாக இருக்க வேண்டும், சங்கத்தின் குரலை ஒலிப்பவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மற்றபடி வந்து இங்க ஜாதியோ மதமோ மொழியோ இனமோ அரசியலோ வழக்கறிஞர்களை பிரிக்க கூடாது, எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சார் நீங்க இப்போ இந்த உங்களுடைய ரோட் மேப் என்ன? அடுத்த 2 இயர்ஸ்க்கு வந்து இந்த சங்கத்தின் மூலமாக நீங்க என்னென்ன செய்யலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க? நிச்சயமாங்க. அதாவது முதல்ல ஒரு சங்கம் என்று சொன்னால் சங்கத்தின் உறுப்பினர்கள் பயன்பெறும் வகைதான் அந்த சங்கம் நடத்தப்பட வேண்டும். உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து வழக்கறிஞர்கள் தான். இப்போ வழக்கறிஞர்கள் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் வழக்கறிஞர்கள் அவர்கள் தொழிலில் நிலைத்து நின்று தொழில் செய்வதற்கான அடிப்படை தேவையை உருவாக்கி தர வேண்டும். அப்படின்னு பாத்தீங்கன்னா யங் லாயர்ஸ் அவர்களுக்கு வந்து வெளியில நிறைய ஆஃபர் வரும். அவங்க 50,000 கொடுக்குறேன், 1,00,000 கொடுக்குற மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து லியூர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது அதுல சிலர் வந்து நல்ல திறமையான வழக்கறிஞர்கள் ஒரு கம்பெனியில போய் அவங்கள வந்து ஐக்கியப்படுத்திட்டு அதன் பிறகு வந்து அவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஒரு 1,00,000 2,00,000 வரை மேக்சிமம் 3,00,000 வாங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த தொழில் வந்து ஒரு சமூக சேவை கலந்த ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில். இந்த தொழில இளைஞர்கள் வந்து நிலைத்து நிற்கணும்னா அந்த முதல்ல ஆதார பீரியட், பேசிக் பீரியட் 3 years நல்ல ஒரு சீனியரை ஐடென்டிஃபை பண்ணணும், நல்ல தொழில் கத்துக்கணும். படிக்கிறது வேற, கோர்ட்ல வந்து வாதாடுவது வேற, கோர்ட்ல வழக்கு நடத்தி ஜெயிப்பது வேற அப்படின்றத உணர்வு அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வருடம் ஒருத்தர் பிராக்டிஸ் பண்றாருன்னா அவருக்கு வருமானம் வர்றதுன்னா அவர் வேற வருமானத்தை நோக்கி போயிடுவார். அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னப்பா ஒரு லா படிச்சுட்டு உன்னால சம்பாதிக்க முடியலன்னு அவர் ஃபெட்டப் ஆயிடுவாரு. அவங்க மனசை நோகடிப்பாங்க. அப்புறம் கேஸே வரலன்னு அவருக்கே அவர் மேல ஒரு வெறுப்பு இருக்கும். இதெல்லாம் கடந்து போனோம்னா அவருக்கு பொருளாதாரத்துல அவர் நிலையா இருக்கணும். அவர் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஆளாகாம அவர் வந்து பாதுகாத்து தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி கொடுக்குற பட்சத்துலதான் வந்து ஒரு பின்னாடியில வந்து பிற்காலத்துல ஒரு நல்ல ஒரு சிறந்த வழக்கறிஞர்கள் உருவாக்கணும். இது வந்து பேசிக். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், ஒரு தொழில் பாதுகாப்பு இருக்கும். யார் வேணா எங்க வேணா போய் பிராக்டிஸ் பண்ணலாம். அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்க தொழில் இடைஞ்சல் இல்லாம தொழில் செய்வதற்கான ஒரு பாதுகாப்பை சங்கம் உருவாக்கி தர வேண்டும். சங்கம் வந்து சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்லை. ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு அரசு அலுவலகங்களை போகும்போது அவமானப்படுத்தப்பட்டாலோ அல்லது அனுமதிக்கப்படவில்லை என்றாலோ அவர் வந்து சங்கம் அவரை வந்து அந்த தொழில் செய்வதற்கான வசதியை ஏற்பாடு செய்து தர வேண்டும். முதல்ல பணத்தை ரெடி பண்ணணும், அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரணும், அதன் பிறகு நல்ல சீனியர்ஸ் அடையாளம் காட்டணும். அதன் பிறகு இந்த மாதிரி தொழில் செய்யும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவர்கள் எங்க போனாலும் அவர்களுக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் தொழில் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி பேசிக் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணுன்றதான் நம்மளுடைய இப்போதைக்கு ஒரு எண்ணம். இதை தாண்டி வழக்கறிஞர்கள் நலன், இப்போ ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு, அவரால் கோர்ட்டுக்கு வர முடியல, அவரால் சம்பாதிக்க முடியல. அப்போ அப்படிப்பட்டவருடைய சூழ்நிலை என்ன என்பதை மனதில் வைத்து அவர்களுக்கு என்ன சங்கம் உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். திடீர்னு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, திடீர்னு 2 மாசம் வர முடியல, அப்ப அவருக்கு ஏதாவது செய்ய முடியும்னா அது செய்யணும். வெல்ஃபேர் சார்ந்து சங்கம் செயல்பட வேண்டும்.
பாதுகாப்பாக வழக்கறிஞர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த சங்கத்தின் மூலமாக பலன் பெற வேண்டும். மற்றபடி இந்த சமுதாய சேவை செய்யறது, இந்த வழக்கறிஞர் நலனை தாண்டி போய் இங்க அரசியல்ல ஈடுபடுறது, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவுல தெளிவாக இருக்கு. சார், நீங்க பாஜகவின் மாநில துணைத் தலைவர் இருக்கீங்க. இப்போ பாஜகவுடைய அந்த வழக்கறிஞர் பிரிவு தலைவராகவும் இருந்திருக்கீங்க. இப்போ வந்து நீங்க சங்கத்தை இதுல அரசியல் தலையீடு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அரசியல் தலையீடு இருக்காது, இருக்கவும் அதுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டேன். அரசியல் தலையீடு எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கணும் தான் என்னுடைய எண்ணம். அந்த வழக்கறிஞர்கள் அந்தந்த அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கும் பொழுது இந்த சங்கத்திற்கு அந்த கட்சிகள் மூலமாக பலன் கிடைக்கும் என்று சொன்னால் அந்தந்த வழக்கறிஞர்களை பயன்படுத்தி அந்த பலனை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கும் பொழுது எங்க சங்க உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினராக இருந்தால் அந்த சங்க உறுப்பினரை பயன்படுத்தி சங்கத்தின் நலனுக்காக நம்ம பொருளை கொண்டு வரலாம். கொண்டு வந்து சங்கத்தினுடைய உறுப்பினர்களை பாதுகாப்பாக வைத்துக்கலாம். ஒரு சட்டம் இயற்ற வேண்டுமா, அந்த சங்கத்தின் உறுப்பினரை வைத்து அந்த அரசாங்கத்திடம் பேசி நமக்கு சாதகமான ஒரு இதை கொண்டு வரணும். அதே போல மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆளுக்கு வந்து கொண்டிருக்கிறதா, பாரத பிரதமர்கிட்ட ஏதாவது முறையிட்டு நம்ம வக்கீல் சார்ந்த நலன் பெற்று வர முடியுமா, வெல்ஃபேர் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, வழக்கறிஞர்களுக்கு ஏதாவது வந்து ஒரு காலி இடம் கொடுத்து அவர்களுக்கு வந்து வீடு கட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியுமா, இல்ல ஒரு மெடிக்கல் ட்ரஸ்ட் ஓபன் பண்ண முடியுமா, அரசு நிலத்தை நமக்கு தானமாக பெற்று தர முடியுமா. இப்படி அந்த பாஜக என்ற தலைமையில இருக்கிற நான் வந்து ஒரு மாநில துணைத் தலைவராக இருக்கும்போது என்னால் இதை வழக்கறிஞர்களுக்கு செய்ய முடியுமா, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிடத்தில் போய் வழக்கறிஞர்கள் படும் அல்லல் துன்பங்களை சொல்ல முடியுமா, அவர்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய முடியுமா என்று அந்த அளவுக்கு தான் அரசியல் கட்சியை நாங்கள் பயன்படுத்துவோம். தவிர அரசியல் கட்சியில் இருக்கிற மற்ற அந்த கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ இங்க கொண்டு வந்து நம்ம பண்ணோம்னாக்கா, ஏன்னா எல்லாரும் காமனா இருக்கிற இடம், எல்லாரும் இருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வந்து அரசியல் சார்ந்து இருக்கிறாங்க, சாராம இருக்கிறாங்க, அரசியல் கட்சியில இருக்கிறாங்க, பலதரப்பட்ட மக்களும் இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு இதை மட்டும் நம்ம வந்து புகுத்தி வந்து அரசியல் செய்யக்கூடாது என்பது எல்லோரும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இப்ப நானும் சரி, இப்ப இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் வந்து உங்களை ஈஸியா அணுக முடியுமா? அது அவங்களை தாராளமா பிரச்சனை. சார். கண்டிப்பா சார். பொதுமக்கள் அதாவதுங்க, நான் தலைவன்ற முறையில எங்க வழக்கறிஞர் ஏதாவது தவறு பண்ணினாங்க, வழக்கறிஞர்கள் வந்து இந்த மாதிரி சரியா இது பண்ண போல ஏதாவது புகார் கொடுத்தாங்க, அந்த மக்கள் எங்ககிட்ட வந்து கொடுக்கலாம். நாங்க அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் கூட்டு பேசுவோம், சங்கத்தின் கட்டுப்பாடுகளை அவர்களுக்கு தெரிவிப்போம். அதே மாதிரி வந்து பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, அது தொழில் சார்ந்து அந்த பிரச்சனை இருந்தால் அந்த சங்கம் தலையிடும். தொழில் சாராமல் வந்து வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சீங்கன்னா, பொதுமக்களுக்காக நாங்க அந்த சங்க தலைவர் முறையில போய் அவங்களுக்கு போராட எல்லாம் முடியாது, போராட மாட்டோம். என்கிட்ட அதுக்கு இப்போ ஒரு அமைப்பு இருக்கு, போலீஸ் இருக்காங்க, ஆட்சித்துறை இருக்கு, அரசாங்கம் இருக்கு. அதனால பொதுமக்களுக்கு பாதிப்பு தனிப்பட்ட முறையில வந்தா போனோம். அரசு வழக்கறிஞர் சார்ந்து ஏதாவது மின்னல்கள் வந்தால் நாங்க தலையிடும். சார், உங்களுடைய நேற்று தான் நீங்க அந்த வெற்றி பெற்றிருக்கீங்க, ரிசல்ட் வந்திருக்கு. நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, இருந்தாலும் கேட்டதுமே உடனே வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.